சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவோடு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி இன்று 14வது ஆண்டு நிறைவடைந்து 15வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்கின்ற ஒரு மகிழ்வு செய்தியோடு இன்றைய நம்முடைய ராசிபலன் நிகழ்ச்சி தொடங்குகிறது. இன்று 10/12/2025 புதன்கிழமை, கார்த்திகை மாதம் 24ஆம் நாள், சஷ்டி திதி இன்று மதியம் 1:47 வரை, மகம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 2:44 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நன்மைகள், நல்ல அறிமுகங்கள், திருப்புமுனையான சம்பவங்கள் நடக்கக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொட்டது தொடங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். 5ஆம் இடத்துல சந்திரன் இன்றைக்கு அதி அற்புதமான ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார். இது வரைக்குமே ஒரு கனவு நனவாகலைன்னு சொல்லுவோம் இல்லையா? என்னங்கய்யா ஒரே வேலை முயற்சி இப்படியே போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் வாழ்க்கையே சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கே, ஒரு சின்ன சாதனையாவது நான் செய்ய வேண்டாமா? என்னுடைய தொழில், என்னுடைய குடும்பம், என்னுடைய இதில் சற்று வித்தியாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளம் வயதாக இருக்கட்டும், நடுத்தர வயதாக இருக்கட்டும், அல்லது 50 வயது தாண்டியவர்கள் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு நல்ல அருமையான அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மனசு கொஞ்சம் எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவ் மைண்டடுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி எதிலும் ஒரு நிறைவுகளை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சகோதரிகள் அனைவருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு. அது சரியில்லை, இது சரியில்லை, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லக்கூடிய மாமனார், மாமியார், சக உறவுகள், இந்த மாதிரியே பழகி இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய திருப்பமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் வீடு சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கதே நினச்சவங்க எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் இப்போது உண்டு. வீடு மாற்றமோ, தொழில் மாற்றமோ, இடமாற்றமோ ஏதாவது ஒன்று இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்குள் நல்லபடியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்து அதன் மூலமான ஒரு முன்னேற்றம் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குழந்தைகள் சார்ந்த கல்வியிலெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய குழப்பங்கள் தீரும். பிள்ளைங்களை இது படிக்க வைக்கலாமா, அது படிக்க வைக்கலாமா, நம்ம செலக்ட் பண்ணலாமா, அல்லது பிள்ளைங்களையே செலக்ட் பண்ண விடலாமா, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, அக்கம் பக்கம் கேட்டாலும் குழப்பம்தான் மிஞ்சுகிறது என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள பெற்றோராக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் குழந்தைகளை பற்றிய அமைப்பு என்ன எப்படின்றதில் ஒரு தெளிவுகள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. வடமேற்கு திசை நோக்கிய பயணங்களும் சிலருக்கு அமையும். அந்த பயணங்களின் மூலமாக நல்ல அறிமுகங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய சுப நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள் இன்றைக்கு. இவ்வளவு நாள் இந்த ஃபீல்டில் இப்படி அலைஞ்சேன், அப்படி அலைஞ்சேன், இன்றைக்கி கிட்டத்தட்ட ஃபீல்டை விட்டே ஒதுங்கலாம்ன்ற நிலைமையில் என்ன தேடி வாய்ப்பு வருதே, பரவாயில்லையே, இதை உபயோகப்படுத்திக்கலாமா, நல்ல விதமாக இருக்குமா என்கின்ற மாதிரியாக ஒரு தெளிவான சிந்தனையோடு முடிவெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. 3ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுவான ஒரு நிலைமையில் இருக்கிறார். வீடு கொடுத்தவரும் இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமையில், அதாவது சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கின்ற சூழ்நிலையில் நட்புகள், உறவுகளின் மூலமாக மனசு காயப்பட்டவர்கள் எல்லாருக்குமே அந்த காயத்திற்கு மருந்து கிடைக்கிறது போல ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு. முயற்சி பலிக்கும், தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், வெற்றி கிடைக்கும் என்பதற்கான ஆதார சம்பவங்களை மனசு உணரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெரிய சோதனைகள்லாம் இருக்காதுங்க. அவரவருடைய இருப்பிடம் தகுதிக்கு ஏற்றாற் போல ஒருபடி முன்னேற்றம் இருக்கும் என்பதை நீங்களே உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எல்லா நிலைமைகளிலையும் பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இருப்பவர்களுக்கு இப்போது நான் சொன்னதை விட இரட்டிப்பு நற்பலன்கள் நடக்கக்கூடிய சுபமான நல்ல நாளுங்க இன்னைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துல குடும்பம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாள் இன்றைக்கு. கணவன் மனைவி உறவு இன்றைக்கு ஒரு மாதிரியாக விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையோடு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு போகும். மனைவியே தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்லைங்க, என்னுடைய குழந்தைகளுடைய அம்மா இல்லையா, என்னுடைய மனைவி என்பதை விட என்னுடைய குழந்தையுடைய தாய் என்கின்ற அமைப்பு அப்படியே அங்கே பெருசாக நிற்கும் இல்லையான்ற ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு இன்றைக்கு கடகராசிக்கார ஆணுக்கும் கடகராசிக்கார பெண்ணிற்கு இதே மாதிரியாக என்னுடைய கணவனை விட என்னுடைய குழந்தையுடைய அப்பா அப்படிங்கிற ஸ்தானம் அவருக்கு பெருசாக இருக்குது. குழந்தைகளுக்காக நம்ம எதுவானாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம், நம்ம கொஞ்சம் கீழே இறங்குவோன்ற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப விஷயத்தில் சில மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே எதிர்காலம் யார் கூட, இவரை கணவனாக தேர்ந்தெடுக்கலாமா, இவரை மனைவியாக தேர்ந்தெடுக்கலாமா, இவரை நட்பு கூட இவர் கூட சரியாக வருமா என்கின்ற மாதிரியாக எதிர்காலம் நன்றாக இருப்பதற்கான சில அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுபமான நாளாக இந்த நாள் அமையும். இந்த வாரத்தில் யாருக்காவது சிலருக்கு வேலை மாற்றங்கள்லாம் ஏற்படும். வேலை போனால் கூட கவலைப்படாதீங்க, அதை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு ராசியிலே இருக்கிறார். ஏதாவது பயண நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பில் நல்ல பேர் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு மற்றவங்க ஆச்சரியப்படுற விதமாக சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க. இவர் இதுக்கு சரி வர மாட்டார், இவர் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார், இவர் அதை செய்ய முடியாது, இவர் ஒரு மாதிரி நொண்டிச்சாக்கு தான் சொல்லிக்கிட்டு இருப்பார்னு பெரியவர்களோ அல்லது உங்களை சுற்றி இருப்பவர்களோ ஒரு மாதிரியான இமேஜ் உங்கள் மேலே வச்சுருந்ததை இன்றைக்கு நீங்கள் தலைகீழாக மாற்றக்கூடிய சில நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. உங்களுடைய மதிப்பு கூடும்படியான சில விஷயங்களை பொது இடத்துல, பொது சபையில், ஒரு பொது ஆஃபீஸில் இதுவரைக்கும் நீங்கள் இதை செய்ய முடியாது என்கின்ற ஒரு விஷயத்தை செய்து காட்டி வெற்றி வீரனாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு கிழக்கு திசை நாடுகளின் மீது இன்றைக்கு ஆர்வங்கள் ஏற்படும். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறவங்களுக்கு அங்கிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு, பாஸ்போர்ட், விசா போன்றவைகளில் கிளியரன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு என சிம்மத்திற்கு முன்னேற்றத்திற்கான ஒரு படி, ஒரு உயர்வங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இன்றைக்கு லாபாதிபதி இருக்கிறார். வருமானங்கள் நல்ல விதமாக வரும், ஆனால் செலவுகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வீட்டுக்கு 10 பைசா எடுத்துகிட்டு போனேன்னு இல்லாமல் பாதி வழியிலேயே அதுக்கு போயிடுச்சு, இதுக்கு போயிடுச்சு, அந்த கடன் அடைக்கணும், இந்த கடன் அடைக்கணும், வாங்கினதை திருப்பி கொடுக்கணும், வட்டி கட்டணும் என்கின்ற மாதிரியாக வருமானம் அதிகம் வந்தாலும் அதை வச்சுக்க முடியலையே என்ற மாதிரியான சில விஷயங்கள் இன்றைக்கு அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும். சிலருக்கு தாய் வழி சொந்தங்களால் கொஞ்சம் மன வருத்தங்கள் இன்றைக்கு ஏற்படுங்க. சித்தியோ பெரியம்மாவோ நம்ம நினச்ச மாதிரி எதுவும் செய்ய முடியாமல் ஒன்று, அல்லது சித்தி பெரியம்மாவோட ஒரு பாகப்பிரிவினை அல்லது சொத்து பரிமாற்றங்களில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் வரக்கூடிய சூழல் இன்றைக்கி கன்னிராசிக்காரர்களுக்கு வந்தாலும் கூட பிற்பகல் 4 மணிக்கு பிறகு எதையும் அப்படியே நல்ல விதமாக சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மற்ற கிரகங்கள் எல்லாம் இன்றைக்கு வலுவான ஒரு நிலைமையில் இருக்கிறனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு மட்டும் ஒரு தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக, அதாவது தெய்வ வழிபாட்டின் மூலமாக, ஒரு புனித தரிசனத்தின் மூலமாக தெய்வம் நமக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி இன்றைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும். எது வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்பிற்கு ஏற்றார் போலையும் ஒரு 10-15 நாட்களாக எது உங்கள் மனசை உறுத்திக்கிட்டு இருக்கோ, இது செய்ய முடியலைங்க, அது செய்ய முடியலைங்க, இவர்கிட்ட பேச முடியலைங்க, அவர்கிட்ட பேச முடியலைங்க, இவர் என்ன நம்ப மாட்டேன்றாருங்க, இவர் இந்த விஷயத்தை செஞ்சார்னா நல்லா இருக்குங்க, இவர்கிட்ட மனசில் எப்படியாவது இடம் பிடிச்சி கொஞ்சம் பேர் வாங்கியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிலாஷைகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆசை இருக்குது, ஒரு ஆர்வம் இருக்குது இல்லையா, அந்த ஆர்வம் ஆசைகள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறக்கூடிய இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப டாப்பாக அப்படியே செய்யக்கூடிய செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. 10ஆம் அதிபதி இன்றைக்கு வலுத்திருக்கின்றனால வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே அவங்கவுங்க தொழிலுக்கு ஏற்றார் மாதிரி நல்லதுகள் நடக்கும். வியாபார பெருமக்களுக்கு லாபங்கள், போட்டிகள் ஒழியக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் நஷ்டத்துக்கு வித்துக்கிட்டு இருந்த வியாபாரம் கொஞ்சம் லாபகரமாக போகக்கூடிய தன்மை, தொழில் முனைவோருக்கு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு தேவையான ஒரு பெரிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார். என்ன செய்யலாம்ன்றதில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக தொழில் ஆரம்பிக்கலாங்க. இப்போ கோச்சார நிலைமைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றன. பிறந்த ஜாதகத்தில் 6-8 தசாபக்தி நடக்காதவர்கள் மட்டும் எல்லா நிலைமைகள்லையும் அன்றைக்கி தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வேலையை தாராளமாக விடலாம், அல்லது வேலையில் இருந்துக்கிட்டே சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஆதரவுகள் வரக்கூடிய 10ஆம் இடத்து சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பட்டம், பதவி உயர்வு போன்றவைகள், ஒரு மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மேற்படிப்பு படிக்கலாம்ன்றதில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. பிஹெச்டி பண்ணுறங்க, எம்ஃபில் பண்ணுறங்க, முடிக்கவே முடியலைங்க, இந்த வருஷத்திலே முடிக்கிறதுக்கான நல்ல கைட்னஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் அமையக்கூடிய அருமையான நாள். சம்பள உயர்வு, ப்ரொமோஷன் போன்றவைகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்திலேயே அது கிடைக்கக்கூடிய அமைப்பென ஒருவருடைய மனமாற்றத்தின் மூலமாக விருச்சிக ராசிக்காரர்களுடைய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். பாக்கியஸ்தானம் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். அப்பாவோடு இன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் கூட மதியத்திற்கு பிறகு என்னுடைய மகன், என்னுடைய அப்பா என்கின்ற ஒரு உரிமையின் அடிப்படையில் 2 பேருமே ஒன்றா சேர்ந்துருவீங்க. என்ன இருந்தாலும் என்னுடைய அப்பா இல்லையா, அவர் இல்லாமல் நான் வரலை, என்னுடைய சிறு வயதிலிருந்து எனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்த தகப்பனார் இதற்கப்புறமா எனக்கு நல்லது தானே செய்வார் என்கின்ற ஒரு மனமாற்றம் மகனுக்கும். 1000 இருந்தாலும் என்னுடைய பிள்ளை இல்லையா, என்னுடைய வாரிசு இல்லையா, என்னுடைய அத்தனையும் அவனுக்காகத்தானே, அவனுக்கு விட்டு கொடுத்து போகிறதுல எனக்கு என்ன இருக்குது என்கின்ற மாதிரியாக தந்தையும் கீழிறங்குவது போன்ற ஒரு நல்ல ஒரு அமைப்புகள், குடும்ப அமைப்புகளில் ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சாயந்தரம் 5 மணிக்கு பிள்ளையே பெரிய ஒரு புனித தரிசனங்கள்லாம் கிடைக்கும். ஒரு கோபுர தரிசனம், கோவில் தரிசனம், ஒரு சாதுக்கள், ஒரு குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.